அவരുടെ 3 மட்டும்தான். ஆள் இல்ல. அடே சஜித்துக்கு மேல அனுரைக்கு மேல நம்மடால் எப்படி ஆகுந்தால் இலங்கை வரலாறுல இப்படி ஒரு தலை இருந்ததும் இல்ல, இப்படி ஒரு தலைவர் இருந்ததும் இல்ல. நாட்டில் 6 தரக பிரதம மந்திரி ஒரே ஆள் ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான். அந்த ஒவ்வொரு நேரமும் நாட்டை மீட்டி எழுப்பின ஒரு தலைவர். இன்றைக்கு திண்ண இல்ல, உடுக்க இல்ல, குடிக்க இல்ல, போலின் கேஸ் இல்ல. அப்படி கஷ்டப்பட்ட எங்களுக்கு உடனடியாக ஷேக் ஹசீனாக்கு பேசுறாரு, இந்தியாவுக்கு பேசுறாரு, IMF பேசுறாரு, உலக வங்கிக்கு பேசுறாரு. எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ரணில் you are there, we have no problem, we will support you. உங்களுக்கு உங்களே பார்த்து எந்த ஆச்சரியமும் இல்லை. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த நாட்டை முன்னுக்கெடுத்துக்கும் போகும், எங்களால் ஏண்டி உதவியை செய்யறோம்னு சொல்லி உடனடியாக ஷேக் ஹசீனா $400 மில்லியன் கொடுக்குறா, IMF கொடுக்குறாங்க. இதெல்லாத்தையும் எடுத்துதான் மக்களுக்கு போலினை இல்லாமக்கி கேஸை கொண்டு, பெட்ரோலை கொண்டு, லாமணியை கொண்டு, டீசலை கொண்டு மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்த ஒரு தலைவர் ரணில் விக்ரமசிங்க. அதோட அரசாங்கத்தை அத்தனை பேரும் கோட்டாபே ராஜபக்ச நாடோடி மன்னனா நாடை விட்டு ஓடுற நேரம், மஹிந்த ராஜபக்ச ஓடி போன நேரம், நாமல் ராஜபக்ச ஓடி போன நேரம் எல்லாம் ஒளிஞ்சிக்கிற காலகட்டத்தில் தான் ரணில் விக்ரமசிங்க வாராரு. அறகளே முனியடிச்சு பாராளுமன்றத்தை நெருப்பு வைக்க போனவங்களுக்கு பாராளுமன்றம் கிட்டியாவது போறதுக்கு இடம் கொடுக்காம பாராளுமன்றத்தையும் காப்பாத்தின ஒரு தலைவர் தான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அப்ப கோட்டாபே ராஜபக்ச என்ன சொல்லுவாரு, நான் எதிர்பார்க்கல இத, நாங்க நினைச்சோம் இந்த பிரச்சனையை சுருக்கா முடிச்சு கொள்ளையிலும் சுமூகமா முடிச்சு கொள்ளையிலும் என்று. ஆனா ரணில் ஒரு லெவலுக்கு இந்த நாட்டை கொண்டுட்டாரு. அப்ப ஜேவிபி முஸ்லிம்களை பத்தி என்ன சொல்றாங்க? ஜேவிபி தலைமத்துவம் அன்ரகுமார் திசாநாயக்க சொல்றான், இந்த நாட்டில் முஸ்லிம் உம்மமார்ட கருவுல தான் அந்தவாதி திரஸ்தவாதி உண்டாவுறேன்னு சொல்றான். நான் இந்த மேடையை எடுத்துக்கொள்றேன். சில அன்ரகுமார திசாநாயக்க மீட்டிங் முன்னுக்கு போய் இருந்து கொண்டிருக்கிற தாத்தாமாருக்கும் தொப்பிய போட்டு கொண்டிருக்கிற நானாமாருக்கும் நான் கேட்கிறேன், அடே உங்களுக்கு வெக்கம்ன்றது கொஞ்சமாவது இல்லையா? கூச்சம்ன்றது கொஞ்சமாவது இல்லையா? முஸ்லிம் உம்மத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் இவ்வளவு கேவலமாக பேசுற அன்ரகுமார திசாநாயக்க பின்னுக்கு பேசி நிக்கிறீங்களா? நீங்களா நரகவாதிகள் என்று நான் இந்த இடத்துல கூறிக்கொள்றேன். நாங்க தாய் தோப்பனையோ மார்க்கத்தை விட்டு கொடுக்க நாங்க தயார் இல்ல. அது அனுரகுமார் திசாநாயக்க இல்ல மறைஞ்ச தலைவர் GR ஜெயவர்தனா இருக்கட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க எவன்ட்டையும் கை நீட்டி போறவன் இல்ல. நாங்களாகிறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால எங்களோட பிரச்சனை என்ன சொன்னால், ஒரு நாடு எல்லா மக்களும் சந்தோஷமா நிம்மதியா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்கணும். ரணில் விக்ரமசிங்க சொல்றே, சஜித் பிரேமதாசவமாய் ஒரு ஸ்கூல்ல 2 வருஷம், இன்னொரு ஸ்கூல்ல 5 வருஷம், அதுக்கப்புறம் லண்டன்ல போயிட்டு என்ன நடந்தது ஒருத்தனுக்கு தெரியா இல்ல. இது வரலாறு உள்ள ஒரு தலைவர். ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து ராயல் கல்லூரிக்கு பேத்து, அங்க இருந்து யூனிவர்சிட்டிக்கு பேத்து, அங்க இருந்து ராயல் காலேஜுக்கு லோ காலேஜுக்கு பேத்து ஒரு லோயராக வந்து இந்த நாட்டில் எம்பியாக 1977 வந்து 40 வருடத்துக்கு கூட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தான் இந்த நாட்டில் 6 தரக பிரதம மந்திரி, 1 தரக ஜனாதிபதியாக இருக்காரு. அதனால எங்கட கடமை ஒன்று இருக்கு. நாங்க எல்லாம் திரும்ப பார்க்கிறதா, அடுத்த 5 வருஷம் நாங்க முன்னுக்கு போறதா, அடுத்த 5 வருஷம் நாங்க கீழே போறதா என்றதை நீங்க யோசிக்கணும். சிந்தித்து செயலாற்ற வேண்டிய காலம் வந்திருக்கு. அதனால நாங்க உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னால், உங்களுடைய சிந்தனையை ஒழுங்காக எடுத்து இங்க வந்தீக சனம் அப்படியே மற்றவங்களுக்கு பேசுங்க. இந்த நாட்டை முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போயிலும் ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான். அதனால 21ஆம் தேதி விளண்டைக்கு சுப தொழுந்து போட்டு சுன்னத் 2 ரக்காத் தொழுந்து
நீங்க உங்களோட வாக்காளருக்கு பேத்து ரணில் விக்ரமசிங்க கேஸ் சிலிண்டருக்கு நேர வாக்கை அடித்து ரணில் விக்ரமசிங்கக்கு ஒரு அமுக வெற்றி எடுத்து கொடுத்துருவோம். 2 minutes. கடைசியாக நான் ஒன்று சொல்றேன். இந்த ரணில் விக்ரமசிங்க எப்படி இந்த தேர்தலை வெத்துவாரு, இது இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து நான் சொல்றேன். அது எப்படின்னு சொன்னால், நான் நேரத்தோட சென்ற மாதிரி சஜித்துக்கு மால் இல்ல, அனுரைக்கு மால் இல்ல, ரணிலுக்கு 125 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மட்டும் இல்ல, எத்தனையோ அரசியல் கட்சி ஒன்றுபட்டிருக்காங்க. ரணில் விக்ரமசிங்க தேர்தல் பொட்டிக்குள்ள வாக்கு எப்படி வரப்போகுதுன்றத கொஞ்சம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதை மட்டும் சொல்லுங்க எல்லாத்துக்கும். எப்படி நாங்க 125 மார் எம்பி மார் இருக்கிற ரணில் விக்ரமசிங்க 3 லட்சம் வாக்கெடுத்தவனு மீக்கிறான், 2 லட்சம் வாக்கெடுத்தவனு மீக்கிறான், 1.5 லட்சம் வாக்கெடுத்தவனு 1 லட்சம் வாக்கு இல்லாம பார்லிமெண்ட் போயிடலாம். அப்ப அந்த 1 லட்சம் வாக்கெடுத்தவன் 50,000 நாங்க கழிச்சு 50,000 போட்டால் எவ்வளவு வருது? 62.5 லட்சம். ரணில் விக்ரமசிங்க எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது 62 லட்சத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. மத்த நீங்க எல்லாரும் சேர்ந்து போட்டா கோட்டாபே ராஜபக்ச 69 லட்சத்தை தோக்கடிச்சு ரணில் விக்ரமசிங்க 22ஆம் தேதி 9வது ஜனாதிபதியாக இலங்கைக்குள்ள ஓத்தெடுப்பார் சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.